பொதுவாக கிரகணத்தப்போ வந்து இந்த நூல் கோர்க்கிறது இருக்கு இல்லையா, தையல் தைக்கிறது, நூல் கோர்க்கிறது, அதாவது ஆயுதங்களை வைத்து எந்த பயன்பாடும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. ஒரு கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்ணு நம்மளுமே பண்ணக்கூடாது. ஓ! அது வந்து கர்ப்பிணி பெண்களும் பண்ணக்கூடாது, நம்மளுமே பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மனம் வந்து இதான மனமா இருக்கும் அப்போ வந்து. ஏன்னா அங்கே கிரகணம் பிடிக்கும்போது, அதாவது சந்திர கிரகணம் என்பது வந்து என்னென்னா, சூரியனுடைய வெளிச்சம் வந்து விழுவதனால் நிலவின் ஒளி வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். அந்த நிலவின் ஒளி கம்மியாகும்போது, அதாவது பூமி, சூரியன், சந்திரன் இவங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணம் பிடிக்கும். இதில் வந்து சந்திர கிரகணம் வரும்போது என்னென்னா, நிலவின் அளவு வந்து குறைஞ்சி சூரியனுடைய தன்மை கூடும். ஆனால் இரவு நேரம் அப்போங்கும்போது அந்த இடம் வந்து என்னென்னா, நம்மளுக்கு சந்திரனுடைய ஆளுமை மனம் வந்து நம்ம கண்ட்ரோலே இருக்காத மாதிரி இருக்கும். பொதுவாக சந்திர கிரகணம் வரும்போது இரவு நேரம் பௌர்ணமி நாளிகளில் வர்றது இல்லையா, அதனால நம்ம மேக்ஸிமம் நம்ம தூங்குற மாதிரி அந்த மாதிரி தான் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நம்ம கரெக்டாக ஆனால் ஒரு 9:15 அந்த மாதிரிலே நம்மளுக்கு அஸ்தமனம் ஆகும்போதே ஆரம்பிச்சிரும் பகுதி நேர சந்திர கிரகணம். முதல்ல சந்திரன் வந்து உள்ளுக்கு வந்து நுழையும், அந்த சந்திர கிரகணம் வந்து உள்ளுக்கு சந்திரனை பிடிக்கிறதுக்கு நுழையும் போது தான் பகுதி நேர கிரகணம் தொடங்கும். அதனால அந்த சூரியன் அஸ்தமனம் ஆனோடனே நம்ம வந்து ஆக்டிடியூடை கொஞ்சம் குறைச்சி விளக்கேற்ற கூட தேவையில்லை, அங்கே தியானம் மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடியதாக இருக்கும். பண்ணிவிட்டு முழு நேர சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து 11லேருந்து 11:40 வரைக்கும் இருக்குது. சில இதில் வந்து 1:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 11லேருந்து 11:40 வரைக்கும் இருக்குது. அந்த முழு நேர சந்திர கிரகணம் வந்து ஃபுல்லாகவே சந்திரனை ஃபுல்லாகவே மறைச்சிரும். அதனால் அந்த சமயத்தில் இன்னுமே நம்ம ஜாஸ்தியாக அதனால் தூங்குறது பெஸ்ட்டு. ஆனால் ஈவினிங்லேருந்தே கிரகணம் தொடங்கிடும். அதாவது சூரியன் இருக்கும்போது கிரகணத்துடைய எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஈவினிங் வந்து சூரியனுடைய அஸ்தமனத்தப்பம் வந்து பகுதி நேர சந்திர கிரகணம் வந்து நமக்கு நுழைய ஆரம்பிச்சிடும். அதுலேருந்துமே நம்ம செயல்களை குறைச்சிடும். ஆனால் முழு சந்திர கிரகணம் முழுமையாக சந்திரனை ஆட்கொள்ளும் போது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு செயலும் பண்ணாமல் தியானம் பண்ணுவதும், இறை வழிபாடு, ஸ்லோகங்கள், சாங்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகும்.